அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். ஐநா மனித உரிமைகள் பேரவையின் 60வது கூட்டத்தொடர் ஆரம்பமாகியுள்ளது. அதில் இலங்கையின் பொறுப்புக்கூறல், நீதி விசாரணை தொடர்பில் விவாதங்கள் இடம்பெற்றுள்ளது. சர்வதேச ரீதியில் அழுத்தங்கள் ஏற்பட்டுள்ள இந்த நிலையில் செம்மணி சித்துபாத்தி மனித புதைகுழி விவகாரமும் ஐநா மனித உரிமைகள் பேரவையின் பேசுபொருளாக மாறியுள்ளது. இலங்கையில் அடையாளம் காணப்பட்டுள்ள மனித புதைகுழிகள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. அதன் விசாரணைகள் சர்வதேச தரத்தின்படி நடத்தப்பட வேண்டும் என பிரிட்டன் ஜெனீவா அமர்வில் வலியுறுத்தியும் உள்ளது. அதுவும் இலங்கை அரசாங்கத்திற்கு நெருக்கடி நிலையை ஏற்படுத்தியுள்ளது. எதிர்வரும் 18ஆம் திகதி வியாழக்கிழமை கொழும்பில் 9 மணி நேரம் நீர் விநியோகம் நிறுத்தப்படும் என தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது. அம்பத்தலே நீர் சுத்திகரிப்பு நிலையத்திற்கு நீரை பெறும் பிரதான குழாயான பம்பிங் நிலையத்திற்கு மின்சாரம் நிறுத்தப்பட வேண்டியிருப்பதாலேயே நீர் விநியோகம் நிறுத்தப்பட உள்ளது. இதன்படி காலை 10 மணி முதல் மாலை 7 மணி வரை நீர் விநியோகம் நிறுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய கொழும்பு 1 முதல் 15 வரையிலான பகுதிகளில் நீர் விநியோகம் நிறுத்தப்படும். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை சீன தூதர் கீஷென் போங் சந்தித்து கலந்துரையாடினார். கொழும்பு ஹெக்டர் கொப்பேகடுவ வீதியில் உள்ள மைத்ரியின் அதிகாரப்பூர்வ இல்லத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது. நாட்டின் தற்போதைய அரசியல் நிலைமை தொடர்பாக இக்கலந்துரையாடல் நடைபெற்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஏற்கனவே கொழும்பில் உள்ள சீன தூதர் முன்னாள் ஜனாதிபதிகள் மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் ரணில் விக்ரமசிங்க ஆகியோரை தனித்தனியாக சந்தித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. சந்தையில் நிலவும் கீரி சம்பா பற்றாக்குறை பிரச்சனையை தீர்ப்பதற்கு அரசாங்கம் தலையிட்டு வருவதாக அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான வைத்தியர் நலிந்த ஜாயதிச தெரிவித்தார். பாரிய அளவிலான நெல்லாலை உரிமையாளர்கள் கீரி சம்பாவை கையிருப்பில் வைத்திருக்கிறார்களா என்பது குறித்து தற்போது தெளிவான தகவல்கள் இல்லை. மேலும் 40,000 மெட்ரிக் டன் கீரி சம்பாவை இறக்குமதி செய்ய அனுமதி பெறப்பட்டுள்ளது. தேவைப்பட்டால் அந்த தொகையை இறக்குமதி செய்யலாம். இருப்பினும் இதற்கான இறுதி முடிவு இன்னும் எடுக்கப்படவில்லை என நலிந்த ஜாயதிச தெரிவித்தார். களுத்துறை சிறைச்சாலையில் கைதியொருவர் உயிரிழந்ததாக களுத்துறை வடக்கு காவல்துறையினர் தெரிவித்தனர். உயிரிழந்தவர் வஸ்கடுவை சேர்ந்த சம்பத் மெந்திஸ் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். போதைப்பொருள் வைத்திருந்த குற்றச்சாட்டில் சிறையில் இருந்த அவர் கடந்த ஜூலை 21 அன்று சிறை வளாகத்தில் உள்ள அரச மரத்தில் ஏறி குதித்ததில் காயமடைந்தார். நாகொட வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று குணமடைந்து மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்ட பின்னர் அவரது உடல்நிலை மோசமடையவே மீண்டும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். இருப்பினும் சிகிச்சை பலனின்றி நேற்றிரவு உயிரிழந்தார். ஹொரணை ரத்தினபுரி வீதியில் பேருந்தொன்று விபத்துக்குள்ளாகியதில் 15 பேர் படுகாயமடைந்துள்ளனர். இந்த விபத்து சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. குறித்த விபத்து ஹொரணை ரத்தினபுரி வீதியில் எப்பிட்டவெல பகுதியில் இடம்பெற்றுள்ளது. தனியார் நிறுவனம் ஒன்றின் ஊழியர்களை ஏற்றி சென்ற பேருந்தொன்றே இவ்வாறு விபத்திற்குள்ளாகியுள்ளது. இந்த பேருந்து லொரியொன்றுடன் மோதியதில் இந்த விபத்து நேர்ந்துள்ளது. பேருந்தில் பயணித்த பயணியொருவர் திடீர் சுகவீனமடைந்த நிலையில் சாரதியின் செயல் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொழும்பு குருநாகல் பகுதிகளுக்கிடையில் சேவையில் ஈடுபடும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தில் பயணித்த பயணியொருவர் திடீரென சுகவீனம் அடைந்துள்ளார். இந்நிலையில் சுகவீனம் அடைந்த பயணியை காப்பாற்றுவதற்காக உடனடியாக செயற்பட்ட சாரதி பேருந்தை அருகிலுள்ள வைத்தியசாலைக்கு திருப்பி பயணியை சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளார். இந்நிலையில் பேருந்து சாரதியின் மனிதாபிமான செயலுக்கு பலரும் பாராட்டுக்களை தெரிவித்து வருகின்றனர். முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட அரசு சொத்துக்கள் முழுமையாக பெறப்பட்டதன் பின்னர் அவற்றை பொருளாதார ரீதியில் பயனுள்ளதாக பயன்படுத்துவது குறித்து அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜாயதிச தெரிவித்துள்ளார்.
அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்டிருந்த உத்தியோகபூர்வ குடியிருப்புகள் உள்ளிட்ட விசேட சலுகைகளை ரத்து செய்யும் புதிய சட்டத்தை அரசாங்கம் அமுல்படுத்த தொடங்கியுள்ளது. சில முன்னாள் ஜனாதிபதிகள் ஓய்வு பெற்ற பிறகும் பல தசாப்தங்களாக அரச இல்லங்களில் வசித்து வந்ததாகவும் சிலரின் குடும்பங்கள் தலைமுறை தோறும் அங்கு வாழ்ந்த சம்பவங்களும் உள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். 2 குடும்பங்களை சேர்ந்த 8 பேரை ஏற்றி சென்ற சிற்றூர்தி பாரவூர்தியுடன் மோதி விபத்துக்குள்ளானதில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார். இந்த கோர விபத்து நேற்று அதிகாலை தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். புஷ்பகுமாரி சந்தமாளி என அடையாளம் காணப்பட்டுள்ள உயிரிழந்த குறித்த பெண் டிசம்பர் மாதம் திருமணம் செய்ய இருந்ததாக தெரிய வந்துள்ளது. விபத்தில் 3 குழந்தைகள் உட்பட 6 பேர் காயங்களுடன் கலுபோவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கைக்கு சுற்றுலா வந்த வெளிநாட்டு பெண்ணை நபரொருவர் துஷ்பிரயோகம் செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தங்காலை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பள்ளிக்குடாவ விகாரைக்கு அருகே கடற்கரையில் நடந்து சென்ற ஜெர்மனி பெண்ணை அழைத்து சென்று தவறான நடத்தைக்கு உட்படுத்திய நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த ஜெர்மனி பெண்ணுக்கு நண்டுகளை காட்ட கடற்கரையில் உள்ள ஒரு இடத்திற்கு அழைத்து செல்வதாக கூறி அவரை தவறான நடத்தைக்கு உட்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. குறித்த குற்றச்சாட்டில் கடற்தொழிலாளர் ஒருவர் தங்காலை போலீஸ் நிலைய சிறுவர்கள் மற்றும் மகளிர் பணியக அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். நாட்டின் எரிபொருள் சேமிப்பு திறனை அதிகரிக்க 6 புதிய எரிபொருள் தொட்டிகளை நிறுவும் பணிகளை தொடங்க இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தீர்மானித்துள்ளதாக அதன் தலைவர் டிஜே ராஜகருணா தெரிவித்தார். கடந்த காலங்களில் இடைநடுவே நிறுத்தப்பட்டிருந்த எரிபொருள் தொட்டிகளின் கட்டுமான பணிகளை மீண்டும் தொடங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார். ஹெலகா போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ஹெலகா பள்ளிவாசலுக்கு அருகில் மோட்டார் சைக்கிள் மோதியதில் பெண்ணொருவர் உயிரிழந்தார். தெல்தோட்டை பிரதேசத்திலிருந்து கண்டி நகருக்கு சென்று கொண்டிருந்த மோட்டார் சைக்கிள் ஹெலகா நகரில் உள்ள பள்ளிவாசலுக்கு அருகில் வீதியை கடந்த போது மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் பலத்த காயமடைந்த 73 வயதுடைய பெண் ஹெலகா பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் கண்டி போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். ஜப்பானுக்கான தனது அடுத்த உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மொத்தம் 963 மில்லியன் ஜப்பானிய ஜென் மானியத்தை பெறுவதற்காக ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடவுள்ளார். இந்த தொகுப்பில் இலங்கையின் பால் உற்பத்தி துறைக்கு 463 மில்லியன் ஜென் மற்றும் இலங்கை கடற்படையை வலுப்படுத்த 500 மில்லியன் ஜென் ஆகியவை அடங்கும் என தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் பால் உற்பத்திக்கான நவீன உபகரணங்களையும் கடற்படைக்கு கண்காணிப்பு தொழில்நுட்பத்துடன் கூடிய ட்ரோன்களையும் ஜப்பான் வழங்க உள்ளது. இதற்காக நிதியமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அதிகாரப்பூர்வ ஆவணங்களில் கையெழுத்திடவுள்ளார். லோட்டஸ் குறுக்கு நுழைவாயில் மற்றும் நுழைவாயிலை சுற்றியுள்ள பிரதேசங்களில் போக்குவரத்து நெரிசல்களை குறைப்பதற்கு பற்றிய சாத்தியவள கற்கையை மேற்கொள்ள அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. கொழும்பில் அமைந்துள்ள லோட்டஸ் சுற்றுவட்டத்திற்கு அண்டிய பிரதேசங்களில் குறிப்பாக போக்குவரத்து நெரிசல் மிகுந்த நேரங்களில் மோட்டார் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகின்ற இடமாக மாறியுள்ளதுடன் அதனால் நகர போக்குவரத்து வலையமைப்பில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக அவதானிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயங்களை கருத்தில் கொண்டு துறைமுக நுழைவு, மேல்வீதியின் சாய்வு மற்றும் கடலுக்கு அண்டிய வீதியை நீடித்தல் உள்ளிட்ட இணைப்பு செய்கின்ற பிரதான பாதையுடனான தொடர்பை மேம்படுத்தல் மற்றும் லோட்டஸ் சுற்றுவட்ட பிரதேசத்தில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கான நிரந்தர தீர்வுகளை தயாரிப்பதற்கான ஒரு நடவடிக்கை முன்னெடுக்கப்படவுள்ளது. வரவு செலவு திட்ட ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் முதலாவது மதிப்பீட்டுக்காக செப்டம்பர் 26ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க திட்டமிட்டுள்ளதாக சபை முதல்வர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார்.
இத்துடன் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.